வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th அக்கௌண்டன்சியில் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம் ரெக்கார்டு. அதில் என்னென்ன தேரி என்னென்ன தம்முன்னு சொல்லிடுறேன். இது நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும். ஷார்ட் ஆன்சரில் வாட் இஸ் மீன்ட் பை இன்கம் ரெக்கார்டு. ரெண்டாவது கொஸ்டின், ஸ்டேட் தி அக்கௌண்ட்ஸ் ஜென்ரலி மெயின்டைன்ட் பை ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர் வென் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அக்கௌண்டிங் சிஸ்டம் இஸ் டு பி நாட் ஃபாலோடு. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். ஸ்டேட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதை மட்டும் பார்த்தா போதும். அதாவது இந்த தேதி மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. சம்மை பொறுத்த வரைக்கும் 1, 3, 6வது சம்முங்கிறது இல்லாத கொஸ்டினே கிடையாது. அதாவது பப்ளிக் கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். 8, 12, 14, 17, அடுத்து 18. இந்த சம்மு இந்த தேதியை மட்டும் பார்த்தா போதும். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் சரி கேளுங்க, சொல்கிறேன். அக்கௌண்ட்ஸ் அண்டு காமர்ஸுக்கு டெய்லி வீடியோ போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களோட மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், வானத்தையும் எட்டி பிடிக்கலாம். புரியுதா? அதாவது உங்கள் மனசாட்சிக்கு படி நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி தூசியாக பறந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருங்க, அவ்வளோதான். உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்கள் மனசில் எதுவுமே இருக்காது, உண்மையாக இருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஆல்.